தொடர்ந்து 2 நாட்களாக அரசாணை மாட்டிறைச்சி தடை, அதாவது மாடுகளை இறைச்சிக்காக விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டு பல்வேறு விதிமுறைகளுடனான மத்திய அரசுடைய அரசாணை மற்றும் சட்ட திருத்தத்திற்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் இந்தியா முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென்னிந்தியாவில் அது கூடுதலாக கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மிகப்பெரிய அளவில் அங்கு மாட்டு இறைச்சி தடைக்கு எதிராக அங்கு மாட்டு இறைச்சி உண்ணும் போராட்டம் அரசாலேயே நடத்தப்படுகிறது. வீதிகள் தோறும் அப்போராட்டமானது நடைபெறுகிறது. இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளா, தமிழகம், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் தனி திராவிட நாடு கோரிக்கையை மீண்டும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையானது மாட்டு இறைச்சி அரசியலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதும் சற்று முன் இது குறித்து பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரிவினைவாதிகள் தான் இது போன்ற பேச்சினை முன்னெடுக்கின்றனர் என்று அதற்கான ஒரு எதிர்வினையையும் விமர்சனத்தையும் முன் வைத்திருக்கிறார். அது என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் என்ற பார்வையும், இப்போது மாட்டு இறைச்சிக்கான தடை கொண்டு வருவதற்கான நோக்கமாக வர்த்தக ரீதியாக மத்திய அரசு பார்க்கக்கூடிய சில அம்சங்களும், குறிப்பாக ஏற்கனவே ஒயிட் ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய 70களுக்கு பிறகு இங்கு கொண்டு வரப்பட்ட வெள்ளை புரட்சியானது பசு பால் உற்பத்தியில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்தியாதான் உலக அளவில் பால் உற்பத்தியில் முதன்மையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் நாட்டு மாடுகளை அழித்துவிட்டு வெளிநாட்டு மாடுகளை இங்கே உள்ளிறக்கவும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய பால் உற்பத்தியை பெருக்கவும் மத்திய அரசு மறைமுகமாக இத்தகைய செயலில் ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் அன்புச்செல்வன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். முதலில் சமூக வலைதளங்களில் அதுவும் ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல வந்திருக்கிறது திராவிட நாடு கோரிக்கை அப்படிங்கிறது. இன்றைய காலகட்டத்திற்கு அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறதை தாண்டி இந்தியாவுடைய பன்மை சமூகம் அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருக்கிறதும் நம்மளுடைய அரசியல் அமைப்புக்கும் நம்மளுடைய இந்திய அரசியல் சாசனத்திற்கும் எதிரான ஒரு முழக்கமா இது இல்லையா? அதாவது இப்போ கடந்த காலகட்டங்களில் இந்த திராவிடம் தொடர்பாக, திராவிடம் என்பது இனமா, எல்லையா, மொழியா, அல்லது அது ஒரு அறம் சார்ந்த வாழ்வு முறை கோட்பாடா, இப்படி பல்வேறு வகையான புரிதல்களில் நம்ம அந்த திராவிடம் என்கிற சொல்லாடலுக்கான அர்த்தத்தை இழந்து விட்டோம். அதனால் அப்படி இழந்து விட்ட பிறகு மீண்டும் இந்த திராவிடம் என்கிற இப்பொழுது வந்திருக்கக்கூடியது எந்த திராவிடம் அப்படி என்று சொன்னால், இது மோடி அரசு ஒரு மாட்டிறைச்சி மீது ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள், அதற்கு எதிரான திராவிடமாக அப்படித்தான் புரிந்து கொள்ளப்படுவதாக பார்க்குறேன். உண்மையிலேயே ஒரு திராவிட சித்தாந்தத்தினுடைய செயலாக்கத்தை இங்கே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருப்பார்களே ஆனால் மொழி சார்ந்த தேசியம் இங்கே கூர்மையடைந்திருக்கவோ அல்லது அது அடிக்கடி இது தோன்றி மறைகின்ற வாய்ப்புகள் வந்திருக்காது. இப்பொழுது பேசக்கூடிய இது கூட ஒரு ஃபண்டாசி கேப்ஷன் தான். யாரெல்லாம் சமூக வலைத்தளத்தில் இருந்து கொண்டு சொன்னார்களோ, அது குறிப்பாக கேரளாவில் இருந்து இந்த சொல்லாடல் இப்பொழுது வந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் இந்த மாடு விற்பதற்கு அதை வெட்டுவதற்கான ஸ்லாட்டர்ஸ் ஹவுஸுக்கான ரெகுலேஷன்ஸில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம்னு சொன்னால், கேரளாவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறார்கள். அப்போ கேரளாவில் வந்து ஒரு எல்லாருமே ஏற்றுக்கொண்டப்பட்டிருக்கிற அதற்கான ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்நாடகாவோடு ஒப்பிடுகின்ற பொழுது கர்நாடகாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய அதே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து இல்லை. கர்நாடகாவில் இதே மாதிரி எங்களுக்கு மாட்டிறைச்சி தான் அதிதீவிரமான உணவு என்கிறதையும் அவர்கள் அங்கே வைக்கலை. தமிழ்நாடு எடுத்துக்கொண்டீர்களேனால் வழக்கம் போல் இங்கே வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடை எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டிருப்பார்கள். சைவம் அசைவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த அசைவத்துக்குள்ளே மாட்டிறைச்சி சார்ந்தவர்கள் மட்டும் புறக்கணித்து வைத்து விடுகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களும் தான் வந்து கேரளா எடுத்திருக்கக்கூடிய அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அப்போ இந்த திராவிட சித்தாந்தத்துக்குள்ளே மேற்கு வங்காளம் வருமா வராதா தெரியல. அப்போ மீண்டும் இந்த 4 மாநிலங்களுடைய பிரச்சனையாக மட்டுமே பார்க்கப்படுகிறதா, அல்லது ஒரு மோடி அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு திராவிட சித்தாந்தமாக இது சொல்லப்படுகிறதா என்று பார்த்தோமேயானால், இது ஒரு ஒரு தற்காலிக இன்பம் காண்பதற்கான ஒரு கவர்ச்சி சொல்லாடல் தான். அதுவும் குறிப்பாக இந்த வலைத்தளங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. மற்றபடி இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய தேசியம் சார்ந்த சிந்தனையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதன் மீது இன்னும் வலுவான மோதல் தான் திராவிட நாட்டிற்குள்ளேயும் இதற்குள்ளேயும் எழும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் இந்த தேசியம் சார்ந்த விவாதங்களோடு திராவிடம் சார்ந்த சித்தாந்தம் மோதிக்கொண்டிருந்த காலகட்டங்களில் முனுசாமி பிள்ளை போன்றவர்கள் என்ன சொன்னாங்க, தலித் ஸ்தானம் என்றே இன்னொன்று வேணும் என்று சொன்னார்கள்.
நீங்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே எடுத்துக்கொண்டீர்களே சொன்னால் இந்த நதிநீர் பிரச்சனைகள் எல்லாம் மையப்படுத்தி எவ்வாறு வந்து தென் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது மதுரையையோ அல்லது திருச்சியையோ மையப்படுத்தி தலைமையிடமாக கொண்டு செந்தமிழ்நாடுன்னு ஒரு தனியாக ஒரு நாடு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தனியாக பிரித்து கொடுக்கணும்லாம் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு இதை வைத்துக்கொண்டு ஒரு 9 மாநிலங்கள் தனிநாடு கேட்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. ஒரு தற்காலிக ஒரு ஒரு உணர்ச்சிகர அரசியலுக்கு இவைகளெல்லாம் வழிவகுக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று வெறும் உணர்ச்சிகர அரசியலோடு இது முடிந்து போய் விடுமா, அல்லது ஆக்கப்பூர்வமான ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்துமா? ஆக்கப்பூர்வமான தாக்கங்கள் என்பது நாளைக்கே திராவிட நாடு கோரிக்கைகளை வந்து உடனடியாக நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதோ அல்லது நிறைவேற்றுவதற்கான ஒப்புதல் கிடைக்குமோ அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. ஒரு மத்திய அரசிற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தம், குறிப்பாக இந்த மாட்டிறைச்சி தடை நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிற இந்த விவாதத்தையோ இல்லை இன்னைக்கு இந்தியாவே கூர்ந்து கவனிக்கக்கூடிய இது வெறும் வந்து உணவு உரிமையில் ஆரம்பிச்சு அது எங்க போய் வர்த்தகம் சார்ந்தும் இந்தியாவுடைய பொருளாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம்னு ஒரு தொடர் சங்கிலியா போய் பால் உற்பத்தி வரைக்கும் இதுல பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலையீடுன்னு ஒரு தொடர் சங்கிலியாக இருக்கிறது. அதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, இப்போ மத்திய அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த மாடு வெட்டுவதற்கான மாடு விற்பனை சார்ந்த இந்த தடை சட்டத்தின் மீது நமக்கு உடன்பாடு இல்லை. அதை நாம் எதிர்க்கிறோம். அதை எதிர்ப்பதற்கு 2 பிரதானமான காரணங்கள். ஒன்று தேவை சார்ந்து, இன்னொன்று உரிமை சார்ந்து. உணவு சார்ந்த உரிமை அது அவரவருடைய உரிமை. அந்த உரிமையின் மீது யாரும், ஏனென்றால் இது வட்டாரம் சார்ந்து பண்பாடு சார்ந்து நம்முடைய உழைப்பு சார்ந்தும் தொடர்புடையதாக இருக்கிறதால் அதன் மீதான குறுக்கீடுகளை ஒருவரும் ஏற்படுத்த முடியாது. உரிமை சார்ந்து. தேவை சார்ந்து எடுத்துக்கொண்டால் இப்போ நார்வேயில் இருக்கக்கூடிய ஆஸ்லோ பல்கலைக்கழகம் என்ன சொல்லுகிறது, புரோட்டீன் பைரசி, புரத தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து ஒரு முதன்மையான இடத்தை வகிக்கிறது. அப்போ இந்த புரத தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு புரதத்தை வழங்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறது. அதை எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்னால் உணவில் தான் கொடுக்க முடியும். அப்போ உணவில் கொடுக்க முடியும்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய உணவு தான். இங்கே உடல் உழைப்பு சமூகம் அதிகம், பல்வேறு வகையான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. அப்போ இந்த நாட்டில் வந்து புரதம் தட்டுப்பாடு ஏற்படுமேயானால் உற்பத்தி ஏதோ ஒரு வகையில் உழைப்பு சார்ந்த உற்பத்தி பாதிக்கப்படும். அப்போ இதை யார் வழங்குவது என்று சொன்னால் உலக சுகாதார நிறுவனத்திலேயோ இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு வழங்கல் திட்டத்திலேயோ நம்மக்கிட்ட எதுவும் திட்டங்கள் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது இது போன்ற குறிப்பாக வந்து மாட்டிறைச்சி, மீன், இது 2 தான் வந்து இந்த புரோட்டீன் பைரசியை வந்து தீர்க்கக்கூடிய இடத்துல பிரதானமான பங்கு வகிக்கிறது. ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது இதை எளிதாக தடுத்து விட முடியாது. அது வந்து உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அயலுறவு கொள்கையோடும் அந்த ஒப்பந்தத்தோடும் தொடர்புடையது. அதை ஹூ அமைப்பே ஏற்றுக்கொள்ளாது. அதை நிச்சயமாக அவர் வந்து இதை வந்து கண்டிப்பாக அவர்கள், ஏன்னா அவர்களோடு நம்ம பல்வேறு வகையில் சுகாதாரம் தொடர்பான MOU நம்ம பண்ணியிருக்கிறதுனால அதற்கு வாய்ப்புகள் குறைவு. இதை அரசு இப்படி ஒரு தடாலடியாக அப்படி ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்க தேவையில்லை. இப்பொழுது அந்த ரெகுலேஷன்ஸ் ஆக்டில் அந்த ஸ்லாட்டர் ஹவுசஸ் எல்லாம் இப்போ மாற்றி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவை சார்ந்து உரிமை சார்ந்து இது மத்திய அரசு குறுக்கிடக்கூடாது என்பதில் மாற்றுபட்டிருக்கிறது. அதை எதிர்க்க வேண்டும். அதை எதிர்ப்பதற்கு மாற்றாக ஒரு தேய்ந்து போன, இழந்து போன, அதாவது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு சித்தாந்தத்தை எப்படி மீட்டு உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே திராவிடம் என்று பேசிக்கொண்டிருந்ததில் அது வீழ்ந்து போன இடங்கள் என்ன காரணம், எங்கெங்கெல்லாம் வீழ்ந்து போனது? திராவிடம் இப்போ 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இன்னும் அதுக்கு மேலே கூட நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். திராவிடத்தினுடைய சித்தாந்த வளர்ச்சின்னு வைத்துக்கொண்டாலும் கூட எங்கெங்கெல்லாம் அது வீழ்ந்து போனது, முதல்ல அதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. மோடியினுடைய இந்த அரசுக்கு எதிராக ஒரு திராவிட சித்தாந்தம் என்பதை உருவாக்கிவிட முடியுமா என்று சொன்னால் மீண்டும் இந்த 4 மாநிலங்களுக்கான தென்னிந்திய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இது வந்து இல்ல, ஒரு பக்கம் நீங்க சொல்வது வந்து யதார்த்த களத்துக்கு சாத்தியப்படலனாலும் ஒரு இந்தி திணிப்பு, இந்த மயில் கற்கள்ல இந்தி திணிப்பு அப்படிங்கறத ஆரம்பிக்கும் பொழுதும் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அளவுல இதே போன்ற மாநிலங்கள்ல தான் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை எழுந்தது. ஏற்கனவே நமக்கு இது போன்ற மொழி திணிப்புல இதே திராவிட கோரிக்கைங்கிறது தமிழகத்துடைய வரலாறோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து தொடர்ச்சியா அந்த விவாதம் வந்து ஏதோ நீர்த்து போய் இன்னைக்கு திரும்ப உயிர் தள்ளல, எப்போதுமே உயிர்ப்போடையே இருக்கிற ஒண்ணு தானே. அப்ப உரிமை சார்ந்து வரும்பொழுது என் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. அப்ப உன்னால எனக்கு அந்த உரிமையை கொடுக்க முடியலன்னா நான் தனியா அந்த உரிமையை அனுபவித்திற்கான எல்லாமே இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்றது வந்து எப்படி தவறுதலா இருக்கும்? இல்ல, இப்ப நீங்க வந்து இப்ப இதுல வந்து நம்ம வந்து வலிந்து தான் தமிழ்நாட்டோடு மற்ற மாநிலங்களை இணைக்கிறோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்தி மொழியிலே எடுத்துக்கொள்ளுங்க. அதிகம் இந்த 4 மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது முதலிடத்தில் கேரளா தான் இருக்கு.
கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் கம்பல்சரி அந்த ஒரு செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜில் ஹிந்தி எல்லாருமே படித்திருக்கிறார்கள். மத்திய அரசில் பெரும்பான்மை இடங்களை வந்து அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் வேலை வாய்ப்புகளில். 2வது இடத்துல ஆந்திர பிரதேஷ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து மீண்டும் தமிழ்நாட்டோட ஈறுகள்லாம் கட்டி இப்போ வந்து இந்தி திணிப்பில் ஏதோ 4 மாநிலமும் ஏதோ புரண்டு அதற்கு எதிராக போராடுகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்கே தோற்றுவிப்பதில் எந்த வகை இது சாத்தியம்னு தெரியல. 2 இந்த மாறி வரக்கூடிய வேறு ஒரு கலப்பு கலாச்சார சூழலை நாம் கவனத்தில் கொள்ளாமல் விடுவோமேயானால் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வட்டார குவியத்தை நோக்கிய ஒரு அடிப்படைவாதத்தை தான், அது வந்து இனமோ மொழியோ அல்லது வேறு வகையான தூய்மைவாத கருத்தாக்கமோ அதை நோக்கி மீண்டும் நாம் இழுத்து செல்வது என்பது தான் இதில் நடந்து கொண்டு இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். இப்போ திராவிட சித்தாந்தம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை ஏன் இந்த 4 மாநிலத்தில் இருக்கிறது தான் பின்பற்றணுமா? இந்தியாவில் இருக்கிறவங்க பின்பற்றலாம். இது உண்மையிலேயே இது ஒரு சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் நிறைந்தது, சகோதரத்துவத்தை பேணக்கூடியது, பாகுபாடுகளை காட்டாதது, குறிப்பாக வந்து ஆணாதிக்கத்தையோ சாதி ஆதிக்கத்தையோ மத அடிப்படைவாதத்தையோ முன்னிறுத்தாதது என்று சொல்லுகின்ற பொழுது அது இந்த 4 மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் கட்டி உருவாக்கணுன்ற ஏன் தேவை இருக்கிறது? அது ஒரு பரந்துபட்ட ஒரு தோழமை ஆதரவு நாடு கடந்தும் ஏற்படலாம் இல்லையா? இந்த 4 மாநிலங்கள் மீது நீங்கள் சொல்கிற பார்வையோடு நேரடியாக ஒப்பிட்டு இன்னொரு செய்தியை இந்த இடத்துல வைக்கிறேன். அதாவது இந்த தடையானது, இந்த மாட்டிறைச்சி மாடுகள் விற்பனை, இறைச்சிக்காக விற்பனை தடையானது அடுத்து வரப்போகிற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம், நாகாலாந்து, மேகாலயா போன்ற மாநிலங்களில் இந்த தடையானது அங்கு கிடையாது. ஏனென்றால் அந்த 3 மாநிலங்களிலும் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கிறார்கள். அதிக நுகர்வாக அங்கே வந்து மாட்டிறைச்சி இருக்கிறது அவர்களுடைய நுகர்வுலையே. அப்படி இருக்கும் பொழுது அந்த 3 மாநிலங்களுக்கும் இந்த தடை வந்து பொருந்தாது என்று வெளிப்படையாக பத்திரிகைகளில் அந்தந்த மாநில பாஜக தலைவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அப்ப அங்க அந்த 3 மாநிலங்களுக்கும் அது ஓட்டரசியலை தாண்டி அங்கு ஒரு மாதிரியான பார்வை. அப்ப அந்த 3 மாநிலங்களும் இந்தியாவோட ஒன்னா தானே இருக்கு. அப்ப இந்த பன்முகத்துல வந்து பிரச்சனை வராதா? இந்த 3 மாநிலங்களை கேள்வி எழுப்பும் போது அதுவும் வரும் தானே. பண்பாட்டு ரீதியாக வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவோடு தொடர்புடையதே இல்லை. அதை நம்ம தொடர்ச்சியா பேசிக்கொண்டே தானே வந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நிர்வாகம் சார்ந்து அதை தான் பாஜக சொல்கிறது. காங்கிரஸ் இதுவரைக்கும் அப்படி செய்யவே இல்லை, ஏமாற்றி விட்டது. நாங்கள் இந்தியாவோடு கொண்டு வருகிறோம் என்பதற்கான முயற்சிகளை தான் வந்து பாஜக தொடர்ந்து அங்க மணிப்பூர் தேர்தலா இருக்கட்டும், அசாம் தேர்தலா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் இதை தான் சொன்னார்கள் அவர்கள். இல்ல, அது ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும். இதே வாதம் காஷ்மீருக்கும் பொருந்தும். அங்கேயும் வந்து இதே கோரிக்கை தான் நீண்ட காலமாக வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு கண்ணுக்கு காரத்தையும் இன்னொரு கண்ணுக்கு எண்ணெயை நாம் வைத்துக்கொள்ள முடியாது. அப்படி செய்ய சாத்தியமா? அங்கே வட்டார ரீதியாக பண்பாடு ரீதியாக அவர்களுக்கு மாட்டிருக்கிறார். ஆனால் அதை மையமாக வைத்து இதை சொல்லியிருக்கிறார்களா என்று சொன்னால் அந்த விவாதமே தனி. ஆனால் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருப்பது அதை சார்ந்து மட்டுமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய உணவு முறை, உணவு பழக்க வழக்கம், மொழி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வடகிழக்கு மாநிலங்களில் தனியாகவே இருக்கிறது. அவர்களுக்கு மாட்டிறைச்சி என்பது முக்கியத்துவம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. இதில் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சுட்டி காட்டியது போல் இது இந்த கேட்டில் ட்ரேட் என்பதும் அல்லது இந்த பீஃப் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் வர்த்தகத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றிய ஒரு அரசியல் இதனுடைய பின்னணியில் இருக்கலாம் என்பதை பற்றி தான் எல்லாரும் இப்பொழுது பேசுகிறார்கள். ஆனால் இதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு இந்த வடகிழக்கு மாநிலங்களை வைத்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதுதான் இதற்கு பிரதானமான காரணம். அதை மையமாக வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்கள் வாக்களித்து விடுவார்கள் என்பதா இதற்கு பின்புலத்தில் இருக்கிறது என்று தெரியல. தொடர்ந்து நாம் பேசலாம். தற்போது பாஜக தரப்பிலிருந்து இந்த திராவிட நாடு கோரிக்கையை எப்படி பார்க்கிறார்கள் என்று எஸ்வி சேகர் அவர்கள் பாஜகவிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நீங்கள் இந்த தொடர் போராட்டங்கள், மாட்டிறைச்சி தடைக்கு எதிராக எழுப்பக்கூடிய முழக்கங்கள், அது தனி திராவிட நாடு வரைக்கும் நீண்டு கொண்டே அதனுடைய நீட்சி போய் கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தனி திராவிட நாடு, தனி இந்தியாவிலேருந்து பிரிவோம், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவை வெளியேற்றுவோம், இந்த மாதிரி எல்லாம் அபத்தமான கோஷங்கள்லாம் அப்பப்போ எழும். ஆனால் இந்தியா என்பது ஒரே நாடு. தவிர எதையாவது ஒரு சாக்கு வச்சு நாம் பிரிக்கணுங்கிறது பிரிவினைவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வாதம். இதை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது அடைந்தால் திராவிட நாடு, இல்லாட்டா சுடுகாடு. சுடுகாடு மட்டும்தான் கரெக்டாக இருக்கிறதே ஒழிய இந்த பாக்கி ஒன்றும் சரியாக வரல. அதனால இதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது.
அதாவது இங்க திராவிட நாடு கோரிக்கை சரியா தவறா என்பதை தாண்டி உரிமை சார்ந்த அவர்களுடைய போராட்டத்துடைய மதிப்பையும் 3 மாநிலங்களுக்கு வரப்போகிற தேர்தலை முன்வைத்து அங்கு தடை இல்லை என்று மேகாலயா, மிசோரம் போன்ற மாநிலங்களை சொல்வதையும் எப்படி பார்ப்பது? இல்லம்மா, இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் விஷயத்துல அவங்க வந்து நாங்க சாப்பிட்றத பத்தியோ இல்ல அவங்க பப்ளிக்காக இதை வந்து அனுமதியின்றி ஒரு சிஸ்டம் இல்லாமல் விற்பதைத்தான் தடை செய்யறாங்களே தவிர எதையுமே அரசியல் இப்ப வெளிநாட்டு ஏற்றுமதி அப்படியே தான் இருக்கு. அது ஒவ்வொருத்தருடைய அதை முடக்க அந்த அதுதான் கேள்வியாக இருக்கிறது. உள்நாட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவதற்கோ இல்ல இங்க வந்து முறைப்படுத்துவதற்கோ இது ஒரு சிஸ்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை தானே, நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை தானே, அதற்கு தடை வந்து தேவையில்லை இல்லையா? முறைப்படுத்துதலை வந்து எப்படி நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையா சொல்றீங்க? முறைப்படுத்துதல அப்ப வெட்டுறதுன்னா நடு ரோட்ல கூட வச்சு வெட்டிடுவாங்களா? இப்ப அந்த மாதிரி எங்கேயுமே இல்லையே சார், எந்த மாநிலத்திலும் அப்படியாக ஒன்றும் இல்லை. நேற்று கூட கேரளாவில் நடைபெற்ற அந்த இளைஞர் காங்கிரஸில் செய்த நடு ரோட்டில் இப்படி மாடை வெட்டியதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய அவர்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அதற்கு கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இதை காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது என்று. அப்ப இந்த போராட்டத்தை முன்னெடுக்க கூடியவர்கள் முறையான வழியில தானே முன்னெடுக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கை உணவு உரிமை மறுப்பு, விவசாயம் சார்ந்த வாழ்வாதாரம் பாதிப்புங்கிற ஒரு பயத்துல அடிப்படையில் தானே இந்த கோரிக்கை எல்லாம் எழுது. அதுதான் பயத்தின் அடிப்படையில பண்ணலாம், இல்லைன்னா பிரிவினையின் அடிப்படையில பண்ணலாம். அதுல வந்து இது அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் பண்ணப்பட்டது அல்ல, அவ்வளவுதான். அப்படியான நோக்கத்தில் பண்ணப்பட்டதில்லை என்று உங்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. எஸ்.வி. சேகர் அவர்கள் பேசும்போது நடு ரோட்ல இப்ப மாடை அடிச்சு கொண்டா ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்தார். இங்க மனிதர்களையே அப்படி அடித்தது தானே இந்த இவ்வளவு பெரிய இது இன்னைக்கு விவாதமாகவும் பெரிய போராட்டமும் மாறுறதுக்கு அக்காலக்கில் ஆரம்பிச்சு ஊப்பில, அதுக்கப்புறம் தொடர்ந்து பல இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருச்சு. வட மாநிலங்கள் முழுவதும் இப்ப கௌரக்ஷா விஜிலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு குழுவே, பசு பாதுகாப்பு குழுவே அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அமைப்புகள் மூலமாக. அப்படிங்கும்போது மனிதர்களை அடித்துக் கொள்ளலாமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல? இல்லை, அதை நம்ம கண்டிக்கிறோம். நம்ம இந்த பசு தொடர்பாகவும் சரி, மாடு தொடர்பாகவும் இது தொடர்பாக எப்போல்லாம் ஒரு அடையாள அரசியல் உருவாக்கப்படுகிறதோ அது மீண்டும் மீண்டும் வந்து தலித்துகளை நோக்கித்தான் அவர்களுக்கான அடையாளமாக, அவர்களுக்கான குறியீடாகவே காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய வேலையை பிராமணர்களை எதிர்ப்பதன் மூலமாகவும், இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக போன்ற ஆட்சியை எதிர்ப்பதன் மூலமாகவும் தலித்துகள் மீது தங்கள் கோபத்தை திருப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கையை இடைச்சாதிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் பெங்களூரில் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் 30 தலித் அமைப்புகள் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு என்பது இதை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒரு நடு ரோட்டில் அவர்களை கட்டி வைத்து ரத்தம் சொட்ட சொட்ட அடிப்பது, அல்லது வாகனங்களில் கட்டி இழுத்து செல்வது, உருட்டுக்கட்டையால் தாக்குவது, இது போன்ற வேலைகளை செய்கிறவர்கள் நீண்ட காலமாக உள்ளூரிலே அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு சாதி இழிவு மனப்பான்மை கொண்ட அந்த பாகுபாட்டினுடைய வஞ்சகத்தை இது போன்ற நேரங்களில் தீர்த்து கொள்ளுகிறார்கள். இது வந்து எல்லா மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சரிங்களா? அதாவது குறிப்பாக அந்த பெங்களூரில் நிறைவேற்றப்பட்ட அந்த அவர்களுடைய கூட்ட தீர்மானத்தில் தலித் அமைப்புகள் 30 தலித் அமைப்புகள் கூட்ட தீர்மானத்தில் பேசிய நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்னது, இடைச்சாதிகள் சரியாக இந்த அமைப்புகளில் இருந்து தொடர்ச்சியாக தலித்துகளை தாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது வந்து கண்டிக்கத்தக்கது. பசுவை பாதுகாப்பது என்பதற்காக நேரடியாக தலித்துகளை தாக்குவது என்பது வந்து அது ஏற்கனவே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய சாதிய வன்மத்தை தீர்த்து கொள்வதற்கான ஒரு தற்காலிகமான செயல் திட்டமாக தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு செல்வதை நாம் ஏற்க முடியாது. அதை நாம் கண்டிக்கிறோம். குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டிய சட்டத்தின் பொருட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொருட்டு மனித உரிமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த மனித உரிமை மீறலை நாம் கண்டிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. WFO ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த புரதச்சத்த மதிப்பீடு குறித்து நீங்கள் சொன்னீங்க. வேர்ல்டு ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லும் பொழுது இந்தியாவில் அது குறைவாக இருக்குது அப்படின்னு. அந்த புரதச்சத்தை ஒரு மாற்று வழியில், வேறு வழியாக, இதே மாட்டு இறைச்சி அப்படின்னு இல்லாமல், மீன் இல்லாமல் வேறு வழியில் கொண்டு வருவதற்கான ஒரு வர்த்தக முயற்சியாக இருக்கக்கூடாதா என்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? இதோடைய பார்வை தான் வந்து பால் உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதலிடம் உத்தரப்பிரதேசம். முதல்ல உத்தரப்பிரதேச
உத்தரப்பிரதேசத்துல தான் இந்த பிரச்சனையை தொடங்குகிறது. அங்கு பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்த பிறகு இப்படியான தடைகள் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே அங்கொன்றும் இங்கொன்றமாக இருந்தது, இப்பொழுது நாடு முழுவதுமாக பரவலாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மீண்டும் இது இந்த புரதச்சத்திற்கு மாற்று, பால் உற்பத்திக்கு மாற்று, பன்னாட்டு நிறுவனங்களுடைய வர்த்தகம் என்று வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் நாம் இந்த நேரத்தில் கணக்கில் கொள்ளாமல் இருக்க முடியாது இல்லையா? ஆமாம், அது பாலில் மட்டுமே இல்லையே, அது விவசாய கொள்கை விவசாயத்திலேயும் இருக்கிறது. எப்போ நம்ம இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்குள்ள இந்த ஜீன் டெக்னாலஜியை ஏற்றுக்கொண்டு விதைகளில் மரபணு மாற்றங்களை கொண்டு வந்தோம், நம்முடைய தானிய முறங்களை அந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தானியங்களை நாம் அழித்தோம், அதில் சரிவிகிதமான எல்லா வகையான ஊட்டங்களும் நிறைந்த உணவு முறை இருந்தது. அந்த உணவு முறை நமக்கு அழிக்கப்பட்டு விட்டுட்டு இப்போ கோதுமை நெல் என்கிற 2 நிலையில கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல தான் வந்து இந்த மாடு மீன் என்கிற அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புரதம் உணவு. அந்த உணவு தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் மிக ஒரு பரவலாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடியது. அதைத்தான் நம்ம கிரகித்து கொண்டிருக்கிறோம். அது கிடைக்காத இடங்களில் 8 மணி நேர உழைப்பை நீங்கள் இந்த மக்களிடத்தில் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. மிக மிக வாய்ப்புகள் குறைவு. பால் உற்பத்தியில் தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற குறைபாடுகளுக்கு என்ன காரணம்னா, இங்கு நிலவுகிற ஊழலும் ஏற்கனவே நம்முடைய கூட்டுறவு உற்பத்தி முறையில் ஏற்பட்ட குறுக்கீடுகளும் மிக முக்கிய காரணம். இப்போ கூட்டுறவு உற்பத்தி முறையை நாம் வந்து ஒரு பால் உற்பத்திக்கான பிரதானமான இடமாக பார்க்கல. இப்பொழுது வரக்கூடிய இந்த நவீன ஜெர்சி போன்ற பசுக்கள் அது தேவை. அந்த பசுக்களுடைய எண்ணிக்கை, அவற்றை வைப்பது, அந்த பண்ணை முறையை நிர்வகிப்பதற்கு அங்கே கொட்டப்படுகிற மூலாதாரம், இவற்றை அடிப்படையாக கொண்டால்தான் பால் உற்பத்தி வரும் என்கிற ஒரு தவறான புரிதல் நமக்கு இருக்கிறது. அது எங்கே பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களிடத்தில் பாதிக்கப்பட்டுருச்சு. உதாரணமாக தமிழ்நாடு அரசு இலவச கறவை மாடுகள்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு. இந்த இலவச கறவை மாடுகள் என்பது பால் உற்பத்தியும் இருக்கும், அதே போல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள், வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு 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 வருமானத்தை அவர்கள் ஈட்டிக்கொள்வதற்கு, அவர்களுடைய சர்வைவலுக்கான இதாக பார்க்கப்பட்டு அவர்களுக்கு இலவச கறவை மாடுகள் வழங்கினாங்க. பட் ஆனால் அதில் நிலவிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல், அந்த ஊழலை வந்து மத்திய தணிக்கை கணக்காயர் வந்து சிஏஜி எடுத்து காமிச்சு இதில் இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த பால் உற்பத்தியை மையமாக வைத்து ஒரு புரத உணவை உருவாக்கணுன்ற திட்டமாக இருந்தாலும் அது நிலவுகிற ஊழலை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. அந்த ஊழல் இப்போ அண்மையில் நம்முடைய அமைச்சர் ஊழல் திரும்ப திரும்ப நாம பேசுறதெல்லாம் ஊழலுக்காக திரும்ப மீண்டும் வந்து இப்படியான ஒரு தடை கொண்டு வந்தா அந்த ஊழல் சரியாயிடுமா? ஆனால் அதை நிர்வகிப்பதற்கு ஏற்கனவே இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறதே ஆட்சியாளர்களும் அதனை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையை தவிர, அது வந்து இப்ப நீங்க குறிப்பிட்டது போன்று பெண்களுடைய பொருளாதாரமாகவும் கிராமப்புறத்துடைய பொருளாதாரமாகவும் பசுமாடுகள் தான் இருக்கிறது. இந்த விவசாயம் சார்ந்து இருக்கும் பொழுது இந்த மாடு சார்ந்த இந்த எல்லாமே நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு இன்னொரு பக்கம் பார்வையில பாத்தீங்கன்னா, ஒரு அதாவது வயது முதிர்ந்த ஒரு மாடை எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கிட்டு விற்க முடியாம ஒருத்தர் வந்து அதற்காக வந்து தீவனம் வாங்கி போடுறது, அதற்கு தண்ணீர் வாங்குறதுன்னு, அதுக்கு வைக்கோல் வாங்குறது அப்படின்னு அதற்கான செலவுகள் வந்து அவரால் தாக்கு பிடிக்க முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. ஆமா, நடைமுறையில் அது வந்து சாத்தியமில்லாத, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இங்கே கால்நடைகளை இல்லை, இங்கே வந்து சாதாரண ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கேட்டல்ஸை கூட நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா நம்முடைய இயந்திர கதியில் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து கால்நடைகளை பாதுகாப்பதற்கு, அதற்கு தேவையான தீவனங்களை பெறுவதற்கு, நீர் கிடைப்பதற்கு பெரிய தட்டுப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ இது போன்ற சூழலில் இந்த கால்நடைகள் எல்லாம் வளர்க்க முடியுமா என்று சொன்னால், குறிப்பாக உள்ளூரில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளை தான் வந்து பாதுகாக்க முடியும். அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பங்களுக்கு ஏற்றாறு போல் இங்கே இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையோடு அது தொடர்பட இரண்டாக பிணைந்து இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய மாடுகளை வைத்து எடுக்கணும் சார், இது கூடுதலான சுமை, பொருளாதாரம் சார்ந்து கூடுதலான உழைப்பு சார்ந்து கூடுதல் சுமை உடையது. அது வந்து நமக்கு நடைமுறையில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்தியா ஒரு பெரிய கடன் சுமையை வந்து அதனாலேயே சந்திக்க வேண்டியது இருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இரண்டு வந்து இவர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெளியிலிருந்து தான் மாடுகள் வரணும் என்கிறத சொல்லியிருக்கிறார்களா என்று எனக்கு திட்டமாக தெரியல. ஏன்னா இவர்கள் வந்து சுதேசி ஆட்சி முறையை ஊக்குவிக்கக்கூடியவர்கள். அப்போ சுதேச ஆட்சி முறையை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இந்தியாவுக்கு வெளியிலிருந்து எந்த மாடும் உள்ளே வரக்கூடாது என்கிறதை அவர்கள் தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளுடைய பாதுகாப்பை குறித்து, அதனுடைய இனப்பெருக்கத்தை குறித்து தான் இவர்கள் அக்கறைப்பட வேண்டும்.
அதை வைத்துக் கொண்டுதான் பார்க்கலாம். கிராமங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு பால் உற்பத்தி முறையை வளப்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும். அது எந்த அளவிற்கு நடைபெற போகிறது என்பதை வரும் காலங்களில் இந்த தடையுடைய பின்னாடி என்ன இருக்கிறது அப்படிங்கிற முடிச்சுகள் அவிழ்க்கப்படும், பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.